நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, நம்முடைய அன்பிற்கினிய திரு முத்துராமன் அவருடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த திருவாசக நய உரை இன்றைக்கு 22வது நிகழ்ச்சி, குயில் 10. இது ஒரு புதிய அனுபவம். இதுவும் அகத்துறை பாடல் தான். போன தடவை உங்களுக்கு அகத்துறை பாடல்களுடைய சிறப்பை நான் சொல்லியிருக்கிறேன். அதான் அன்பை பற்றி பேசுவது, இல்லற வாழ்க்கையை பற்றி பேசுவது. அதுக்கு பேர் அகத்துறைன்னு பேர். புறத்துறைனா போர், கொடை முதலிய நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவது. இது குயில் 10. இது 10 பாட்டாக தான் வரும். குயிலை நோக்கி தலைவி பாடுவதாக அர்த்தம். தலைவி சிவபெருமானைத்தான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அதை பற்றி பாட்டத்தை நம்ம போன பதிகத்தில் ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். தோழியின் மூலமாக எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அவளே பேசுகிறாள். போன பதிகத்தில் தோழியின் மூலமாக நம்ம படித்தோம். இதெல்லாம் ஒரு பாணி, நாடக பாணி. இப்போ ஒரு குயில் பறந்து வருது. அதை பார்த்த உடனே குயிலை நோக்கி சொல்கிற, நீ குயில், என் குயிலே நீ போய் என் தலைவன்ட்ட இதெல்லாம் சொல்லு, இப்படியெல்லாம் கூவு அப்படின்னு சொல்லு. இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குவோம்னு நினைப்போம். அப்போ இன்னொருத்தர் வருவார், அப்போ இவர்கிட்டயே வாங்கிட்டா என்ன அப்படின்னு நினைப்போம். உடனே நம்முடைய கருத்து மாறும். அது மாதிரி அவளே பாடுறதா தான் வந்தா. குயில் வந்துருச்சு. குயில் வந்த உடனே என்ன நினச்சா, குயிலையே தூது விடுவோமே சிவபெருமாண்டத்தில். தூது விடுறதுங்கிறது பழைய காலத்தில் ஒரு சம்பிரதாயம். இப்போ தபால் விடுறோம், இல்லைன்னாக்கா இந்த வாட்ஸ்அப்பு அது இதுன்னு அதில் விடுறோம். இதெல்லாம் இப்போ அதெல்லாம் தூது தான். அந்த காலத்தில் ஒருத்தர் புகையிலை விடு தூதுன்னே ஒருத்தன் பாடியிருக்கேன். புகையிலையே தூது விட்டுருக்கேன். தமிழை தூது விட்டுருக்கேன், தமிழ் விடு தூதுன்னு பேர். இப்படி பல தூது. அது ஒரு இலக்கியம், 96 பிரபந்தங்களில் ஒன்று. இப்போ குயிலை பற்றி, குயில் மூலமாக சிவபெருமானுக்கு தூது விடுகிற ஒரு காட்சி. இது தூது இல்லை, இருந்தாலும் தூது இலக்கியத்தில் சேரக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இதுவும் அகப்பொருள். தில்லையில் அருளியது. ஆத்ம இறக்கம்னா தன்னுடைய ஆத்மாவை பூர்ணமாக அவனிடத்தில் செலுத்துவது. கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்னை, ஆதி குணம் ஒன்றுமில்லாம் அந்தமிதான் வரக்கூவாய், குயிலே அந்தமிதான் வரக்கூவாய். குயில் வருது, பார்த்துட்டா, சிவருமான் நினைக்கிறா, அதையெல்லாம் குயில் மூலமாக சொல்கிறா. இதை நம்ம போன பதிகத்தில் தோழி மூலமாக சொல்லப்பட்ட செய்திகளை பார்த்தோம். இப்போ குயில் மூலமாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பாணி. கீதம் இனிய குயிலே. குயில் தாங்க உலகத்திலேயே இனிமையான பறவை. ரொம்ப இனிமையாக பாடுறது குயில் தான். இனிமையாக ஆடுறது மயில். மயில் ஆடுனா நல்லாயிருக்கும், ஆனால் அது பாடுனா நல்லா இருக்காது. மயில் அகவல்னு சொல்லுவோம். அது ஒரு மாதிரி கத்தும். அது கத்துற சத்தம் தான், அது இனிமையாக இருக்காது மயிலுக்கு. மயில் ஆடுறது அழகு, ஆனால் இது பாடுறது அழகு. குயில் பார்க்குறக்கு நல்லா இருக்காது, கனங்கரேர்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா குயிலை? கனங்கரேர்னு இருக்குங்க குயில். ஆனால் வாயை திறந்தா அவ்வளவு இனிமையான குரல். உலகத்தில் குயிலுக்கு மேலே இனிமையான குரல் வேறு எந்த பிராணிக்கும் கிடையாது, எந்த மனுஷாளுக்கும் கிடையாது. குயிலுக்கு அவ்வளவு இனிமையான குரல். அதைத்தான் சொல்கிறா, கீதம் இனிய குயிலே அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக கீதம் இனிய குயிலேன்னு சொன்னா, அது பாடுறதுல ரொம்ப இனிமையான பாட்டை பாடக்கூடியது, நல்ல ராகத்தில். அதை எதுக்கு சொல்கிறேன்னா, அதை சொன்னால் தான் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தருடைய பெருமையை நம்ம சொல்லணும், தெரியுதா? ஒருத்தர் அப்பம் சொல்கிறா, ஏம்மா அது அப்பம் வாங்கணும். அம்மா நீங்கள் சொல்கிற அப்பா மாதிரி யாரும் அப்பம்னு சொல்லிட்டு நான் பார்த்தது இல்லைம்மா, அவனுடைய அப்பம்னா எங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னா, அவள் என்ன செய்வாள், கூடவே ரொம்ப 2 அப்பம் தருவா, ரொம்ப நல்லா சுடுவாள். அதாவது சாதாரணமாக சுடுவோம்னா கூட இந்த 2 வார்த்தை சொன்ன உடனே அவளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதான் இது ஒரு உற்சாகப்படுத்துறது. ரொம்ப பேர் உற்சாகப்படுத்துறது இல்லை, இவர் உற்சாகப்படுத்துறார். நம்ம மாணிக்கவாசர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய செய்தி இது. அவர் உற்சாகப்படுத்துறார், தெரியுதா? கீதம் இனிய குயிலேன்னு எதுக்கு பேசணும்? குயிலேன்னு சொன்னாலே பத்தாதா? குயில் மகாராஜான்னு சொன்னால் பத்தாதா? கொடைவள்ளல் மகாராஜா அவர்களையுமே. அப்போ அவனுக்கு மகாராஜாங்கிறதே போதும். கொடைவள்ளல் மகாராஜான உடனே நல்லா குடுறாம, தெரியுதா? ஒரு ராஜாட்ட ஒருத்தன் போய் பாடினோடனே அவர் சொன்னார்,
அந்த முடிச்சில் ஒன்று கொண்டாந்து கொடு அப்படின்னாரு. ஒரு முடிப்பு தங்கம் உள்ளே இருக்கும், அந்த முடிப்பு கொண்டாந்து கொடு அப்படின்னாரு. மந்திரி நினச்சேன், இதெல்லாம் முடிப்பை கொடுக்க சொல்ல அவருக்கு பாட்டுக்கு, அதுக்குள்ளே 100 பவுன் இருக்குது, ஒரு பாட்டுக்கு அந்த முடிப்பில் ஒன்று கொண்டாந்து கொடுங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மகாராஜா அப்படின்னானா, நீ கொண்டாந்து கொடுப்பா அப்படின்னா. உடனே 100 பவுனை கொண்டாந்து, அப்படி முடிப்பு 100 பவுன் உள்ளே இருக்குது, கொண்டாந்து மகாராஜான்னு குறைச்சி கொடுப்போம்னு சொல்ல நினைக்கிறேன். அவர் அது விடலை, கொண்டாந்து கொடுப்பா அப்படின்னாரா. மகாராஜா சொன்ன உடனே மந்திரி தூக்கிட்டு வந்தேன், முடிப்பை கொடுத்தேன். கொடுக்குறோத சொன்னேன், மகாராஜா இதில் 100 பவுன் இருக்குது, இந்த 100 பவுன் முடிப்பை உங்கள் சார்பாக கொடுக்குறேன்னாரு. ஏன்னா 100 இருக்குன்னு அவருக்கு தெரியணுமா, அவருக்கு அதுவே தெரியலையா. அவனுக்கு 5 பவுன் 2 பவுன் 1 பவுன் கொடுத்தா போதும், 100 கொடுக்க சொல்கிறால. ஏன்னா 100 பவுன் கொண்ட முடிப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னாலாம். ராஜா ஏண்டா அதுக்குள்ள 100 தானே இருக்குது, நான் நிறைய இருக்குன்னு நினச்சேன், இன்னொரு முடிப்பு கொடுறாடா. மனத்தை பற்றியலாம். அதுக்கு காரணம் என்ன சொன்னேன், கொடைவள்ளல் மகாராஜான்னு சொன்னால் பாருங்க, இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு என்னாச்சு, 100 பவுன் அதையும் நினைக்க இன்னொரு முடிப்பு கொடுறா அப்படின்னாலாம். இதாங்க இந்த கொடைவள்ளல்ங்கிறது. இந்த கொடுக்குற மனப்பான்மை உள்ளவளுக்கு இருக்கே, எவ்வளவு கொடுத்தாலும் தான் கொடுத்தது பத்தாதுங்கிற எண்ணம் இருக்கும். இந்த வாங்குறவன் இருக்கான் பாருங்க, அவன் இவர் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்னு அவன் நினைப்பேன், வாங்குறவனோட என்னென்ன பத்தாதுன்னு அவன் நினைப்பேன். ஆனால் கொடுக்குறவன் என்ன நினைப்பானா, நம்ம கொடுத்தது பத்தாதுகளுக்கு அப்படின்னு நினைப்பானா. அதான் கொடைவள்ளல், தெரியுதா. இந்த கொடைவள்ளல் இல்லாமல் வள்ளல்ங்கிறவன் ஓரளவு கொடுப்பேன், தோசியாக தான் ரொம்ப பேர் இருப்பேன். ரொம்ப பேருக்கு கொடுக்கவே மனசு வராதுங்க. நான் பார்க்குறேன், எவ்வளோ பேர் பார்க்குறேன், இந்த கொடுக்குற மனம் உள்ளவங்க நான் ரொம்ப சந்திக்கேன். அதில் நீங்களும் அதில் சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. அதுக்காக என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெருமையை சொல்லணும், சிறப்புடையதனை முற்பட கிளத்தல் அப்படிங்கிறது தொல்காப்பியம். குயிலுக்கு என்ன சிறப்பு, கீதம் தான், அது இனிமையாக இருக்கும். சில பேர் பாடுவேன் சகிக்காது. இப்போ எம் எஸ் சுப்புலட்சுமி பாட்டு நான் கேட்டுக்கிட்டு, இந்த பக்கம் மகாபாரதம் கேட்குறேன், இந்த பக்கம் எம் எஸ் சுப்புலட்சுமி பாட்டை கேட்குறேன். இன்றைக்கி அவருடைய 104வது பிறந்த நாள். இந்த தினத்தில் நாளைக்கு மாலை அமாவாசை, நாளைக்கு புரட்டாசி 1 பிறக்குது, நாளையிலேருந்து ராமாயணம் ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல அருமையான பகுதியை நம்ம படிக்கிறோம். கீதம் இனிய குயிலே, அதாவது பெருமையை சொல்லணுங்க. அது திருவாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பண்பு நெறிகளில் அது ஒரு நெறி. கீதம் இனிய குயிலே கேட்டியேல், அது ஒன்றும் கேட்கலை, அது கேட்டுதா எங்கள் பெருமான், அது கேட்கலை. அது கேட்கலைனாலும் நீ கேட்டியனா நான் சொல்கிறேன் அப்படின்னு, நீ கேட்டியனா எங்கள் பெருமான் இருக்கானே அது குயில் ஒன்றும் கேட்கலை, ஆனாலும் அது கேட்டதாக வச்சு பாடுறான். கேட்டியேல் எங்கள் பெருமான், எங்கள் பெருமான், அது எவ்வளவு இது. அவங்க எங்கே வீட்டு பிள்ளைங்க, எங்கே பங்காளிங்க, எங்கே ஊருங்க, எங்கே ஆத்தா விடுங்க, எங்கள்னு சொல்லணுங்க. எங்கள்னு சொன்னால் தான் உரிமை வரும். எங்கள் பெருமான் அவன் பாதம் 2 வினவில், அதாவது பாதத்திலேருந்து தலை வரைக்கும் வர்ணிப்பா, தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணிப்பா, இப்படி 2 வர்ணனை உண்டு. இப்போ சொல்கிற முதல்ல பாதத்தை கேளப்பா, நீ அப்படி பாதத்தை கேளு. பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால். அவன் பாதம் எங்கே போகுது தெரியுமா, பாதாளம் 7 இருக்குது, கீழே 7 பாதாளம் இருக்குது, அந்த 7 பாதாளத்தையும் தாண்டி போகுது. அப்படி சிறப்பை பற்றியெல்லாம் 7 பாதாளம். அழகப்பட்டியார் பேர் இந்தியா பூரா தெரியும்ப்பா. அழகப்பட்டியார் உனக்கு என்னென்ன காரக்குள்ளே இருக்க, அழகப்பட்டியாரை பற்றி தெரியல. அவர் பேர் டெல்லியில் தெரியும்ப்பா, இந்தியா பூரா தெரியும், சர்வதேசமும் தெரியும், தெரியுதா. அதனால் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாதாளம் வரைக்கும் போவோம், இன்னும் கீழேயும் போவோம். பாதம் 2 வினவில், நீ ஒன்றும் வினவலை, நீ ஒன்றும் கேட்கலை, ஆனால் நான் சொல்கிறேன். பாதாளம் 7 கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லு. சரி, மணிமுடி அதான் நான் சொன்னேன், கீழேருந்து மேலே வரைக்கும் வர்ணிக்கிறது, மேலேருந்து கீழே வர வர்ணிக்கிறது. இப்போ கீழேருந்து மேலே வர்ணிக்கிறாரு. பாதாளத்தை சொன்னால் 7, அவனுடைய பாதம் பாதாளத்தை தாண்டி போயிடும் 7. ஜோதி மணிமுடி சொல்லில், அவனுடைய மணிமுடி தலை, அது மணி மாதிரி பிரகாசிக்கக்கூடியது, ஜோதி விடக்கூடிய, மணியும் தானே ஜோதி விடும். அவர் ஜோதி வடிவத்தை திருவண்ணாமலையில் தோன்றினார். அந்த ஜோதி மணிமுடி சொல்லிறந்து நின்ற தொன்மை, அதை வர்ணிக்கவே முடியாது. அது பாதத்தையாவது வர்ணிக்கலாம், 7 பாதாளத்தையும் கடந்து போணுச்சுன்னு. ஜோதி மணிமுடியை சொன்னால் சொல்லிறந்து நின்ற தொன்மை, அது நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. எனக்கு சொல்லவே தெரியாதப்பா, என்னால் வர்ணிக்கவே
முடியாது அப்படி சொல்லிறந்து நின்ற தொன்மை. சொல்லிறந்துனா சொல்ல கடந்த வர்ணனையே கடந்தது. அதெல்லாம் இப்போ மகாத்மா காந்தி பெருமையை சொன்னால் அதை நம்ம சொல்ல முடியுமா? காந்தியினுடைய பெருமையே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடுறாங்க தான், இந்த அம்மாவுடைய பாட்டை நம்ம வர்ணிக்க முடியுமா? அதெல்லாம் ரசிக்கலாம், அவ்வளோதான், கேட்கலாம், பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். அதெல்லாம் நம்ம வர்ணிக்க முடியாது. அது மாதிரி ராஜாஜியினுடைய பெருமை வர்ணிக்க முடியாது. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள். அதனால் அது பெருமையை பாதத்தையாவது என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஆனால் அவனுடைய மணிமொழியை என்னால் சொல்ல முடியாது. சொல்லிருந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான். அவனுக்கு குணமே கிடையாது, அந்தமில்லான் வரப்போவன். அவனுக்கு அந்தம் கிடையாது, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதில் இந்த ஆதிங்கிறத சொல்கிற போது ஒரு அருமையாக அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். ஆதி குணம் ஒன்றும் இல்லாங்க. இந்த குணத்தை போய் எங்கே சொல்கிறாரு? குணம் சொன்னால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு பொருள் சொல்வார். அதை குணத்தை நடுவில் போட்டால் பாருங்க, ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான்னு சொல்கிறார். ஆதி குணம்னு சொன்னால் இந்த குணம் இருக்குது பாருங்கள், ஆதி குணம் அது ஒரு உயர்ந்த தன்மை. ஆதியிலேருந்து இப்போ எப்படி ஆதியிலேருந்து பணக்காரையாவே அப்படி சொல்லுவேன். அவன் எப்படி ஆதியிலேருந்து குடவெள்ளவியாவே, அவங்க எப்படி ஆதி காலத்துலேயே சத்திரம் வச்சவியா அப்படிங்க. அவர் எப்படி ஆதி காலத்தில் ரோடு போட்டவியா அப்படிங்க. அதான் ஆதி குணம்னு சொல்கிறது. ஆதி காலத்தில் உள்ள குணம் ஆதி குணம் ஒன்றுமில்லை. ஆதினா சிறப்பான குணம். இவன் அந்த குணத்துக்கெல்லாம் போக மாட்டேன். இவன் ஆதியும் கிடையாது, உனக்கு அந்த கிடையாது. ஆதி குணத்தை எடுத்துக்கிட்டா அது அந்த பெருமையை எடுத்துக்கிறது மாதிரி வரும். இவருக்கு அந்த அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இவனுக்கு குணமே கிடையாது. இவனுக்கு குணமே கிடையாது. ஆதி குணம்னு ஒன்று உண்டு. இப்போ நான்லாம் தர்மம் பண்ணுறேன்னா எங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் பாடம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் பாடம் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவனுக்கு ஆதி குணமே கிடையாது. என்ன காரணம்? அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தம் கிடையாது, அவனுக்கு குணமே கிடையாது. அவனுக்கு குணமே கிடையாது. ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வரப்பூவாய். அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தம் கிடையாது. அவன் இங்கே வரணும், அவன் இங்கே வரும்படியாக பூவாய். நான் இப்போ அவனை நினச்சி தான் இருக்கேன். உனக்கு பாட தெரியுமில்ல, நீ பாடு, அவனுடைய பெருமையை பாடு, அவன் இங்கே வரும்படி நீ செய்யணும், அவன் இங்கே வரும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. இது இங்கே பேரை ஒருத்தன் சோலையை பண்ணிருக்கேன். மகானு கூட அவன் காரியம் செய்யல, எந்த காரியத்தை செஞ்சாலும் செஞ்சுருவேன் கொடுத்தா. டேய் கலெக்டர் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரோம்டா அப்படின்னு சொன்னோம்னா, கலெக்டர் கூட்டியாந்து தெரியா 3 மணிக்கு சரியா கொண்டாந்து நிறுத்திடுவேன். என்ன சொல்லுவேன், எப்படி பேசுவேன், எப்படி பழகுவேன் தெரியாது, கொண்டாந்து நிறுத்திடுவேன். கலெக்டரை கூட்டியாந்துருவேன் இங்கே நம்ம வீட்டுக்கு. அவ்வளவு திறமையான பையன். அது மாதிரி நீ கூட்டியா? ஆதி குணம் ஒன்றுமில்லான், நீ என்ன செய்ய அந்தமில்லான் வர கூவாய். அவன் இங்கே வரணும். நீ பாடினோடனே, நீ கூவின உடனே அவன் இங்கே வரணும். அப்போ அந்த குயில் எப்பேற்பட்ட குயில், அது எப்படி பாடும், அதனுடைய சிறப்புகள் எவ்வளவு. அதனால் அந்தமில்லான் வர கூவாய். ஏர்தரும் 7 உலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய். ஏர்தரும் 7 உலகேத்த, 7 உலகம் மொத்தம் சரிதா, மொத்தம் உலகம் 7 உலகம். நமக்குமே பிறப்புமே 7 பிறப்புன்னு சொல்லுவோம். 7 மை 7 பிறப்பும் உள்ளுவர்னு வள்ளுவர் சொல்லுவார். 7 பிறப்பு நமக்கு நிச்சயமாக உண்டு. அதில் ராகம்னா 7 ராகம் தான். சரி க ம ப த நி 7 ராகம். இந்த 7ங்கிறது ஒரு நல்ல எண்ணிக்கை. ஏர்தரும் 7 உலகேத்த, அழகான அந்த 7 உலகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் புகழும்படியாக எவ்வுருவும் தன் உருவாய். அவன் எல்லா உருவமும் அவன் தான். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லாம் அதில் பூரா அவன் தான் இருக்கேன். ஆத்மா அவன் தான், பரமாத்மா அவன் தான். எவ்வுருவும் தன் உருவாய். ஆர்கலி சூழ்தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரான். ஆர்கலி சூழ்தன் இலங்கை, இலங்கை இருக்கே, இலங்கையில் ராவணன் அரசாண்டன். ராவணனுக்கு என்ன சிறப்புனா, அவன் பெரிய சிவபக்தன், பெரிய சிவபக்தன். இதுதான் அவனுக்கு ஈடான சிவபக்தன் கிடையாது. அவன் ஒன்று, வாலி ஒன்று. இந்த 2 பேரும் பெரிய சிவபக்தர்கள். ஆனால் 2 பேரும் கொஞ்சம் தப்பு பண்ணிடுறாங்க. அதனால் ராமனால் வதைக்கப்படுகிறார்கள். ஆனால் ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன். அவன் மனைவி மண்டோதரி இருக்காளே, அவன் கற்புக்கரசி, உலகத்திலேயே முதல் தரமான கற்புக்கரசி அவன். அவளை பற்றி இதில் பாடுறாரு. எந்த பெண்ணையும் பற்றி பாடாத நம்முடைய மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் மண்டோதரியை மட்டும் பாடுறார். மண்டோதரி
ராவணனுடைய முதல் மனைவி ரொம்ப அழகானவ, ரொம்ப ஒழுக்கமானவ. அவளை இங்கே கொண்டாந்து சேர்க்குறாரு. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்போ நான் அழகப்பட்டியார் இடையிடையில சொல்கிறேன்ல, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்ல வேண்டிய நபர் அவர், விடப்படாது. அப்படி புலவர்கள் பாடுகிற போது அவங்க சொல்கிற செய்தியில் யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருந்தா அதை சொல்லுவாங்க, சொல்லணும். அது ஒரு இலக்கணம், தெரியுதா? இப்போ ராவணனை பற்றி ராமாயணம் பாடின கம்பன் அதில் சடையப்பவளரை பற்றி சொல்கிறாரு. சடையப்பவளர் எங்கே வந்தார்? ராமாயணம் எந்த காலத்தில் வந்து சடையப்பவளர் தான் அவருக்கு சோறு போட்டவர், இதெல்லாம் பாட வச்சவர். அதனால் என்ன பண்ணார் அவர்? 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு தான் அவர் எழுதியிருந்தார். அரங்கேற்றம் பண்ணாங்க. அரங்கேற்றம் பண்ணால் அந்த அங்கே இருந்தவங்க இது திருவரங்கத்தெல்லாம் அரங்கேற்றாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னார். அவரை எனக்கு சோறு போட்டவரையா, அவர் தான் என்னுடைய வள்ளல் அப்படின்னார். அதுக்கு நீங்கள் பாடணும், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நன்றி செலுத்தணும். ஆனால் 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடணுமா? வேண்டியதில்லை, 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அவரை பற்றி அப்படின்னு அனுமதி கொடுத்தாலாம். அவர் சொன்னாரா, நான் நினச்சேன் வள்ளல் பச்சை சடையப்ப வள்ளல் 100ல் ஒருவர் நினச்சேன், நீங்கள் 1000ல் ஒருவர் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பெருமை தான். அவர் 1000ல் ஒருவர் தான் அப்படின்னு 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடினார். அதில் 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடினது பெருசு இல்லை. கடைசியாக அவரை என்ன செஞ்சார்? பட்டாபிஷேக பாட்டில் வச்சார். பட்டாபிஷேக பாட்டு சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் எடுத்து கொடுக்க அந்த கிரீடத்தை வசிஷ்டர் சூட்டினார்னு சொல்லி கடைசி பாட்டில் சடையப்ப வள்ளலை வச்சார். ஏன் அப்படின்னா ராமாயணத்துக்கும் சடையப்ப வள்ளலுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. ஆனால் சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் யார் இருந்தாலும் தெரியாது, அவங்க எடுத்து கொடுக்கவும் இல்லை. அவங்க முடிசூட்டினது அயோத்தியில், சடையப்ப வள்ளல் வாழ்ந்தது இங்கே கும்பகோணத்துக்கிட்ட. ஆனால் அவர் ஏன் வச்சார்னா, இந்த புகழ வேண்டியவர்களை சொல்ல வேண்டியவர்களை சொல்லணும். ஆனால் சொல்ல முடியாது, அதனால் சொல்லிறந்து நின்ற தொன்மையினார். அவனை வர்ணிக்க முடியாது, அவன் தான் சிவபெருமான். அப்போ இங்கே மண்டோதரி ஏன் சொல்கிறான்னா, மண்டோதரி சொல்லப்பட வேண்டியவள் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதனால் இங்கே மண்டோதரியை கொண்டு சேர்க்குறாரு. ஞானசம்பந்தர் எந்த பண்ணியும் பாடினவரில், ஆனால் மங்கையர்க்கரசியார் மட்டும் பாடினார். ஞானசம்பந்தர் எந்த பண்ணியும் பாடல, தெரியுதா? ஆயிரக்கணக்கான பாட்டு பாடினார், எந்த பெண்ணையும் அவர் பாடினதில்லை. ஆனால் மங்கையர்க்கரசியாரை அவர் பாடினார், தெரியுதா? அதனால் அந்த பாட வேண்டிய இடத்துல புலவர்கள் அவளை அறியாமல் பாடி, இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இடையில சொல்ல வேண்டிய இடம் வந்தது சொல்லிடுறேன். அப்போ அதை தடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதான் புலவர்கள் வந்து நினச்சிட்டா, நீங்கள் சடையப்ப வள்ளலுக்கு ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? ஆனால் கொண்டாந்து வைக்கிற சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் எடுத்து கொடுக்க அதை வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படிம்பாரு. அதே மாதிரி இங்கே மண்டோதரியை சொல்கிறாருங்க. மண்டோதரியை சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது, தெரியுதா? ஆனால் ஆழ்களில் சூழ் தென் இலங்கை அழகமர் வண்டோதரிக்குங்கிறார். வண்டோதரி எப்படியா? 2 இடத்துல சொல்ல, இன்னொரு இடத்துல பின்னால் வரும். அழகமர் வண்டோதரி, அழகு அப்படி நிற்கிதான் அவட்ட. அழகு அமர்னா அமர்ந்திருக்குன்னு அர்த்தம், நிறைந்திருக்கிற அர்த்தம். அழகமர் வண்டோதரி, எத்தனை வயசு ஆனாலும் அழகாகவே இருப்பாளாம். இப்போ நமக்கெல்லாம் வயசாக குறைஞ்சிடும் அழகு. ஆனால் அவள் பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்னும் பின்னாலேயும் என்றைக்கும் அழகாக இருப்பாளாம். அதான் அழகமர் வண்டோதரிக்கு அவருடைய சிறப்பு. அவருடைய கற்பாலும் சிறப்போ, அவருடைய அழகாலும் சிறப்பு. அழகமர் வண்டோதரிக்கு, அதான் அந்த சிறப்பை சொல்லணும்னு சொன்னல. புலவர்கள் சிறப்பை சொல்வார்கள். குயிலுக்கு சொல்கிறவர் கீதம் இனிய குயிலேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு கீதம் சிறப்பாக இருக்கும். ஆள் அழகாக இருக்காது, பார்க்க அழகாக இருக்காது, ஆனால் கீதம் இனிமையாக இருக்கும். கீதம் இனிய குயிலே. இவளுக்கு குரல் இனிமேன்னு சொல்லலை, அழகமர் வண்டோதரிக்கு, அழகாக இருக்கக்கூடிய வண்டோதரி. அவளுக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துறைமைய பிரானை. அவளுக்கு ஒரு அவள் பெரிய சிவபக்தை, கற்புக்கரசி, உயர்ந்த குணங்கள்லாம் உள்ளவள், அழகானவள். அவளுக்கு அவர் பேரருள் செய்தாராம் சிவபெருமான். என்ன பேரருள் தெரியுமா? ராவணன் அடிபட்டு கிடக்க, செத்து போயிட்டேன், கிடக்கிறேன், செத்து போனாலும் தெரிஞ்சது. ஓடிப்போய் மேலே விழுந்தா, செத்து போயிட்டான். அவன் மேலே தான் போய் விழுந்தா, உயிர் போயிடுச்சுங்க. இப்படி உயிர் போகுமா? இருக்காவது போகாது, சாமானியமாக உயிர் போகாது. நம்ம நினைக்கிறோம் உயிர் போகுது, சாமானியமாக உயிர் போகாது, தெரியுதா? ஆனால் போய் விழுந்தாலாம்,
உயிர் போயிடுச்சான். அதான் பேரருள். அந்த முக்தியை கொடுத்தாரா சிவபெருமான், மோட்சத்தை கொடுத்தாராம். பேரருள் இன்பம் அளித்த பேரின்பம். அருள் பேரின்பம்னு சொன்னாலே போதும், அருள் இன்பம்ங்கிறாரு. பேரின்பம் அருள் இன்பம், பேரின்பம் அருள் இன்பம் அதை கொடுத்தாராம். ஏன்னா பேரின்பம்ங்கிறது தான் வீடு பேர் மோட்சம். நம்ம உலகத்தில் இருக்கிறது சிற்றின்பம், நம்ம இப்போ அனுபவிக்கிறது கூட சிற்றின்பங்கள். அந்த மோட்சத்துக்கு போனதான் பேரின்பம். அவர் பேரின்பம் மட்டும் சொல்லலை, பேரருள் இன்பம் அளித்தங்கிறாரு. பேரின்பம் அருள் இன்பம் அதான் அப்படி கொடுத்தாராம். பேரருள் இன்பம் அளித்த சீரிய வாயார், பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரைமேய பிரானே, பெருந்துறையில் இருக்கிறவன் சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவ. உன்னை நல்ல சீரிய வாய், அந்த வாயினால் நீ பாடு, உன்னை நல்ல வாயினால் அவனுடைய பெருமையை நீ பாடு. நீல உருவிற்குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில். நீல உருவிற்குயிலே, நீளமான உருவம் தானே. நீல உருவம்னாலும் கருப்பு தான், கருப்பு பச்சை நீலம் மூணு ஒன்று தான். இப்போ மீனாட்சியை பற்றி சொல்கிற போது நல்ல பச்சையும், பச்சை நிறமேனி மீனாட்சி. பச்சை இல்லை, அவள் கருப்பு. இப்போ நம்ம யாராவது பொண்ணு எப்படி இருக்கும், பொண்ணா அது மாநிறமாக இருக்கும், நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அது அது மாநிறப்பா. பொண்ணை போய் பார்ப்பேன், என்னங்க கண்ணங்கரேன்னு இருக்குது, இங்கே மாநிறம். நான் அவனுக்கு சிவப்பு நான் சொன்னேன், மாநிறம் மாநிறம்னா இப்படி தாப்பா இருக்கும். மாநிறம்னா நம்ம யாராவது வர்ணிக்க முடியுமா, அது இப்படி தான் இருக்குது மாநிறம்னு நம்ம சொல்கிறது தான் மாநிறம். மாநிறம்னா பச்சைன்னு அர்த்தம். மாவனுடைய இலை இருக்குது பாருங்கள், அது என்ன அர்த்தம் இருக்குது, பச்சை இலை தான் இருக்குது. அந்த பச்சை நீலம் கருப்பு எல்லாமே அதான் மாநிறங்கிற. நம்ம மாநிறம்னா ஏதோ நடுத்தரமான நிறம்னு, கருப்பெல்லாம் மாநிறம் தான். ஆனால் கருப்புன்னு சொன்னால் ஒருத்தர் வேண்டான்ட்டுருவேன், அது மாநிறமாக இருக்கும். சில பேர் அந்த பொண்ணு எப்படி, அது உள்ளது போல் இப்படி, அது உள்ளது போல் இப்படி இல்லாத போலையாக இருக்கும். நல்ல நம்ம நாட்டு வார்த்தையில் இதெல்லாம் அருமையான உள்ளது. என்னப்பா இப்படி இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி. அதான் நான் உள்ளது போல் நம்ம சொல்லி ரொம்ப அழகாக இருக்கலாம் சொன்னேன், தப்பிச்சுக்கலாம். உள்ளது போல் அப்படிங்கிற மாதிரி. நீல உருவிற்குயிலே, நீல நிறத்தை உடைய குயில். நீல நிறமே இல்லை, அது நிறம். பின்ன என்ன நிறம், கருப்பு நிறம் தான். கருப்பு பச்சை, மீனாட்சி பச்சையும்பா, அதுவும் கருப்பு தான், எல்லாமே கருப்பு தான். நீல உருவிற்குயிலே, கருப்பு நிறம் நீல நிறம் அப்படியே. அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா கடலில் பார்க்கலாம். கடலில் நீல நிறம் தெரியும், பச்சை நிறம் தெரியும், கருப்பு நிறமும் தெரியும். கருப்பு நிறமாக இருக்குன்னா ரொம்ப ஆழமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல கடல் அங்கே கருப்பாகிடும். நீளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடங்குற இடம், நம்ம நிற்கிற இடமெல்லாம் நீல நிறமாக இருக்கும். அங்கெல்லாம் ஆழம் ரொம்ப இருக்காது. அப்புறம் கொஞ்சம் போக போக பச்சை நிறமாக வரும், அப்புறம் கடைசியாக கருப்பு நிறம் வந்துடும். அது கடலில் நீங்கள் பார்க்கலாம். வானத்துலையும் பார்க்கலாம். வானமும் நீளமாக இருக்கும், லேசாக இருக்கிறதோ நீளமாக இருக்கும். நல்ல டார்க்காக இருந்தால் பச்சையாக வந்துடும், ரொம்ப டார்க்காக வந்தால் கருப்பாக வந்துடும். இது அதான் வானமும் கடலும் ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் அது ரெண்டு ஒன்று சேர்கிற இடம். அப்படி நீல உருவிற்குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரைப்பு. கோல அழகு, ரொம்ப கோலம்னாலே அழகுதான் தெரியுதா. அந்த அழகை உடையவள் யார், பார்வதி. அவள் விளங்குற கோயில் எது, அதான் சீலம் பெரிதுமினிய திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை தான் எத்தனை உதாரணம் சொல்லியிருக்காரு, எவ்வளோ அடைமொழி. சீலம் பெரிதும் இனிய, நல்ல ஒடுக்கங்கள் நிறைந்த பெருமைக்குரிய உத்தரகோசமங்கை. ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்குவாய். அவன் இருக்கிறது எங்கே, உத்தரகோசமங்கையில். ஆனால் பெருந்துரை மேய பிரான், பெருந்துறையில் இருக்கிறவன், உத்தரகோசமங்கையில் விளங்குறவன், அவன் ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரப்பு. அவன் அங்கேருந்து அவனுடைய புகழும் பெருமையும் ஒளியும் புகழும் எங்கே பரவி இருக்கு, ஞானம் விளங்க இருந்து. அவன் ஞானம் பூரா உலகம் பூரா அவனுடைய புகழ் பரவி இருக்கிறது, அவனுடைய ஒளி பரவி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவனை வரும்படியாக நீ கூவ வேண்டும். தேன்புள்ள சோலை வயிலும் சிறுகுயிலே இது கேள், நீ எங்கே இருக்க. நல்ல தேனான பழம், நல்ல இனிமையான பழம். அந்த பழம் நிறைந்த நல்ல மரங்கள் நிறைந்த சோலை, தேன்பழ சோலை பயிலும். அந்த சோலைகள்லாம் இருக்கிறியே, பயிலும்னா போயிட்டு வர்றது. பள்ளிக்கூடத்துக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பயில போகிறோம் அப்படின்னா தான்
அங்கே போய் படிக்கிறோம்னு அர்த்தம், போகிறோம் வர்றோம்னு அர்த்தம். போகிறோம் வர்றோம். ஏன்னா எங்கடா வரேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், அங்கே என்ன பண்ணுறேன், போயிட்டு வர்றேன். பள்ளிக்கூடத்துக்கு பயிரும்னா போயிட்டு வர்றது. படிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் போயிட்டு வர்றது. அது பயிலுதல்னு பேர். தேன்பழை சோலை பயிலும், எங்கே பாடமாக படிக்கிறது, போயிட்டு வருது. பழச்சோலைக்கு என்ன செய்யுது, ஏன் போயிட்டு வருது. இது எங்கள் வீட்டில் எங்கள் பேர் அந்த கால சின்ன பையன் இருக்கானே, இந்த வரானே சின்ன பையில இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வருவேன். அங்கே ரூம் இருக்குது, ஸ்டோர் ரூம்னு வரும், அதுக்குள்ளே போயிட்டு வருவேன். பாதி நேரம் கதவை சாத்தியே வச்சுப்பேன், ஏன்னா திங்கிறதுலாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை போனால் கதையே திறந்துக்கிட்டு வெளியில் வர மாட்டேன், அங்கே முடிச்சுட்டு தான் வருவேன். அடிக்கடி போவேன். அது என்னடா அங்கே போகிறா, அவங்க சும்மா போயிட்டு வரேன். அங்கே போய் பார்த்தா தான் திங்கிற பூரா அதுக்குள்ளே இருக்குது. இவன் அங்கேயே போகிறேன். பழச்சோலைக்குள்ளே ஏன் குயில் போகுது, போயிட்டு திங்கிறதுக்கு போகுது, தெரியுதா? கூவுறதுக்கு போகலை, திங்கிறதுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையெல்லாம் போகுது, எதுக்கு போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? படிக்க போகுது. விளையாடலாம், ஆடலாம், 10 பேரோட சேரலாம், குதிக்கலாம், சுதந்திரமாக. இங்கே எல்லாம் குதிக்க முடியாது வீட்டிலலாம். அங்கெல்லாம் போன பள்ளிக்கூடத்தில் யாரும் கண்டுக்க மாட்டான். அங்கே எங்கே குதிக்க, டேபிளில் ஏறி கீழே தான் குதிக்க முடியும். வாத்தியார் சீட்டில் போய் பய உட்காருவேன், எல்லா வேலையும் செய்வேன், படிக்கிறது தவிர. ஆனால் போயிட்டு வரேன். போயிட்டு வரதுக்கு தான் பயிலும்னு பேர், தெரியுதா? பயிலும்னு என்னத்தான், போயிட்டு வருது. தேன்பழச்சோலை பயிலும். நீ என்ன செய்கிற, பழச்சோலை தேன் மாதிரி பழங்க, சும்மா சாதாரண பழம் இல்லை. பயிலும் தேன்பழச்சோலை பயிலும். சிறு குயிலே இது கேள்வி. குயில் சின்ன குயிலாக இருக்குது. குயில் சிறுசாக தான் இருக்கும், தெரியுமா? குயில்லாம் ஒன்றும் பெருசாக மயில் மாதிரி இருக்காது. குயில் பருந்து மாதிரி இருக்காது, கோழி மாதிரி இருக்காது. குயில் சின்னமாக தான் இருக்கும், தெரியுதா? கிளி எப்படி இருக்கும், அடுத்த பாட்டில் பாருங்கள், கிளியை பற்றி பாட போகிறோம். இப்போ குயில் சின்னமாக தான். தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி. எப்படி அடைமொழி பற்றியலா? பழச்சோலைக்குள்ளே போயிட்டு வர்ற சிறு குயிலே இது கேள்வி. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஏன்னா போயிட்டு இங்கே திங்கிறவர்களை நீங்கள் கேளுன்னா திங்கிற. இப்போ பலாஞ்சாப்பில் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம பைசா ஒருத்தனை கேட்க மாட்டேன், எல்லாம் பலாஞ்சாப்பில் போயிடும், தெரியுதா? கொஞ்சம் இதை கேளுன்னா கேட்குறேன் சார், இப்படி கேட்குறேன். போயிடுறேன். என்ன சாப்பாட்டுக்கிட்ட வர்ற போது இந்த பேச்செல்லாம் நிற்காது. அது சொல்ல தேன்பழச்சோலை பயிலும். பழச்சோலை பழமாக இருக்குது, அது இனிமையான பழம். அதுக்குள்ளே போயிட்டு வர்ற, நீ போயிட்டு வர்றியே, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளு அப்படிங்கிற. ஏன் அதுக்குள்ளே போனால் திரும்பி வராதுங்க, போனால் வர மனசு வராது. நீ கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. சிறு குயிலே இது கேள்வி, வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். நான் சொல்கிறேன், நீ சிவருமான் அவனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? வான்பழி, அது வானுலகம் வேண்டான்னு அதை விட்டுட்டு மண்ணுலகத்துக்கு வந்தான்யா. எப்படி மண்ணுலகத்துக்கு வந்தான்ல, பெருந்துறையில் வந்தான்ல, அவன் எந்த வடிவத்தில் வந்தேன்? ஒரு அந்தான வடிவத்தில் வந்தேன். அவன் எதை விட்டுட்டு வந்தேன்? அதை விட்டுட்டு வந்தான்யா. நம்ம அளவுட்டு எவ்வளோ பெரிய பங்களா கட்டி எப்படி இருக்கலாம்? அவர் சும்மா ஸ்டேடியத்துக்குள்ளே அங்கே இருந்தாங்க, காரைக்குள்ளே. அந்த ஸ்டேடியம் நீங்கள் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. சும்மா ஒரே ஒரு ஹால் தாங்க, பாத்ரூம், அவ்வளோதான். சிறுசாக கட்டியிருக்க ஸ்டேடியம், விளையாட்டு மைதானம், அதில் ஒரு கட்டடம் சிறுசாக கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்தார். அவரோட காரங்க தான் வெளியே நிற்கும். எளிமையாக வாழ்ந்தார், தெரியுதா? அவருடைய சிறப்பு என்னென்னா, அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எளிமையாக வாழ்ந்து. இப்போ அவன் சாதாரண பெரிய கட்டடம்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், பிரம்மாண்டமான கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறார்கள். இப்போ அவர் சும்மா சாதாரணமாக, ஆனால் எவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ நன்கொடை, எவ்வளோ பெரிய வள்ளல். அதனால தான் வான்படித்தா அவன் என்ன செஞ்சான், வானத்துக்கே தலைவன். அவன் விட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ளே வந்தேன், தெரியுதா? வான்படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள். தேவர்கள்லாம் காலடியில் கிடக்கான், அவனையெல்லாம் பார்க்கல, மனிதர்களையெல்லாம் இங்கே ஆட்கொண்டவள் வள்ளல். தெரியுதா? இங்கே அளப்பிட்டார், இங்கே திருச்சிக்கு சென்னைக்கு காரில் போயிட்டு இருக்காரு. இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆறாங்கல்லில் ஒரு இது இருக்குது, ரயில்வே லைன் கேட்டு, அது போட்டுட்டேன். இவர் கார் போகலை, நிற்குது. என்னன்னு கேட்டார். டிரைவர் சொன்னேன், கேட்டு போட்டேன், இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு. அப்போ ஒரு அம்மா வந்துச்சு, சாமி அப்படின்னுச்சு. என்னன்னு கேட்டேன். நான் பழம் வச்சுருக்கேன், நவாப்பழம், அது இன்னைக்கு பூரா உண்மை விற்கவே இல்லை, இன்றைக்கி பூரா என்னால் விற்க முடியல, நீங்கள் கொஞ்சம் வாங்கிங்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே இவர் சொன்னார், அப்படியா, சரி கொடு அப்படின்னாரு. உடனே எடுத்து கொடுத்தது. இது எவ்வளவுன்னு, இது 5 ரூபா, இது நீங்கள் கொடுக்குற கொடுங்க. ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்தாரு.
கொடுத்தா அது சொன்னிச்சு, என்ன சாமி 100 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிடல இல்லைன்னு, முக்கியம் இல்லை 100 ரூபாய்க்கும் கிடச்சி, பழமே கிடையாது, 100 ரூபாய்க்கும் கிடச்சிடலன்னு. நான் உங்களை சில்லறை கேட்கலாமா, நீனே வச்சுக்க 100 ரூபாய் அப்படின்னாரு. அது என்னங்க 100 ரூபாய் தந்து வச்சுக்க சொல்கிறியே, இது 5 ரூபா தான் பழம் அப்படின்னா, சும்மா வச்சுக்கப்பா, நீ தான் இன்றைக்கி பிறகு வியாபாரம் இல்லைன்னு சொல்லி வச்சுக்க 100 ரூபா வச்சு அப்படின்னு சொன்னான். உடனே அவர் அது செஞ்சான். அட நமக்கு 100 ரூபா கொடுக்குற இந்த பெரிய மனுஷன் அப்படின்னு கீழே விழுந்து கும்பிட்டு அந்த பழம் கூடையில் வச்சு பாருங்கள் மிச்ச பழம், இந்த பழத்தையும் நீங்கள் உங்களுக்கு தரேன் கொண்டு போகிறேன், எனக்கு வேண்டாம் நீனே வச்சுக்கன்ட்டு கார் போச்சு. அது என்ன செஞ்சான், அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி சும்மா கொடுத்தான். சும்மாவே 50 பேர் கொடுத்துருச்சு. எல்லோரும் கேட்டாலாம், என்ன இப்படி அள்ளி கொடுக்குறா அப்படின்னா, அந்த காரில் போகிறாரு பெரிய மனுஷன், அது பெரிய வள்ளல், அவர் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்து போகிறாரு, மிச்சம் வேண்டாம் நீனே வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற வள்ளல் தன்மை ஏன்னா கொஞ்சமாவது வரணும்ல சொன்னிச்சாங்க. அவர்கிட்ட இருக்க வள்ளத்தன்மை எனக்கும் கொஞ்சமாக வரணும். அவருக்கு 100 ரூபா நோட்டை நான் வாங்கினேன்ல, அதுக்கு எனக்கு வள்ளத்தன்மை வரணும்ல, அதுக்காக அவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கும், சாப்பிடுக்கெல்லாம் சாப்பிடு எல்லாம் இப்படி கூட தூக்கிட்டு போயிடுச்சான். அப்போ அந்த தன்மை எப்படி வருது பற்றியில, அதான் நல்ல வீடோட பழகினா நல்ல பழக்கம் வரும், கெட்ட வீடோட பழகினா கெட்ட பழக்கம் வரும். நல்ல வீட்டில் சாப்பிட்டா நல்ல குணம் வரும், கெட்ட வீட்டில் சாப்பிட்டா குத்துறான்னா அது அவங்க சாப்பிட்டுக்கிட்டே போய் குத்துற. அப்போ எப்படி சாப்பாடு ஓட்டுருப்பா பாருங்க, குத்துறதுக்கே சாப்பாடு ஓடு வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு குத்துறதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா அந்த குணம் தான் வரும். அதனால சொல்கிறது, வான்பழித்து இம்மண் புகுந்து அவன் என்ன செஞ்சான், வானத்தை வேண்டாண்ட, தேவர்களை வேண்டாண்ட, மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்க. அந்த வள்ளல் தன்மை இருந்தால் தானே மனிதர்களை ஆட்கொள்வேன். வள்ளல் தன்மை இல்லைன்னா அவன் எப்படி மனிதர்களை ஆட்கொள்வேன்? அதனால் மனிதர்கள்ங்கிறது அவனுக்கு ரொம்ப சாதாரணம். அவர்களையெல்லாம் அவன் ஆட்கொண்டான்னா அவன் ஒரு வள்ளலாத்தான் இருக்கணும். ஊன்பழித்து என் உள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன். ஊன்பழித்து அவன் இந்த ஊனை படித்து நான் எப்படி இருக்கேன்னா சதையோடு இருக்கேன். இந்த சதையை படித்து உள்ளே போயிட்டேன், எங்கே உள்ளத்துக்குள்ளே போயிட்டேன். ஊன்பழித்து உள்ளம் புகுந்து, ஊன்பழித்துன்னு என்ன அர்த்தம்னா, இது என்ன நான் ஒரு பெரிய அழகா எங்கடா வந்தானே. இப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமி சொல்கிறோம், அது 80 வயசில் கூட எப்படி அழகாக இருக்கா, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஐநா சபையில் போய் பாடினான், குரல் தான் எப்படி இருக்குது. அதனால் இப்போ நான் அப்படியா, நான் இதெல்லாம் ஒரு சாதாரணமான உடம்பு. ஆனால் ஊன்படித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன். என் ஊனை படித்து இதை ஒன்று அவன் இது லட்சியம் பண்ணலை, உள்ளம் புகுந்து என் உணர்வில் சேர்ந்துட்டேன். அவன் யார், சிவருமான் ஒருத்தன். மான்படித்து அண்டம் ஆண்ட மென் நோக்கி மணாளனை நீ வரப்போ. மான்படித்து ஆண்ட மென்னோக்கி மென்மையான நோக்கத்தை உடைய அவர் பார்வதி அவளே ஆண்டிருக்காங்க. மான்படித்து ஆண்ட மென் நோக்கி மணாளனை, அந்த பார்வதனுடைய மணாளன் அவன் இங்கே வரப்பூவாய். சுந்தரத் தின்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல். சுந்தரத் தின்பக் குயிலே, சுந்தரம் அழகான குயில், இன்பம் தரக்கூடியது. சூழ் சுடர் ஞாயிறு போல, சூரியன் மாதிரி. அந்தரத்தை நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசையாக இருப்பான். அந்தரம்னா மேலேருந்து வந்து இங்கே கீழே வந்துட்டேன், வந்து என்ன செஞ்சேன், இதான் முக்கியமான வரி. அடியவர் ஆசை அறுப்பான். ஆசையை அறுக்கணுங்க, ஆசையை விட்டால் தான் பிறவி போகும். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 100 பிறவிக்கு வேண்டிய ஆசையை வச்சுருக்கோம். ஒவ்வொரு தாட்டையும் இருக்க ஆசை இருக்கே, ஒரு 100 பிறவிக்கு நம்ம விசாரம் போட்டு வச்சுருக்கோம். ஆசையை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா. முந்தும் நடுவும் முடிவும், அவனுக்கு முன்னாலேயும் கிடையாது, நடுவிலையும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது, மூணும் கிடையாது அவனுக்கு. ஆதி அந்தம் இல்லை, ஆதியும் அந்த நடுவும் கிடையாது அவனுக்கு, மூணுமே கிடையாது அவனுக்கு. ஆகிய மூவர் அறியா. மூவர்னா அந்த மேலே இருக்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அவர்கள் அறியாத சிந்துர சேவடி யானை. சிந்துர சேவடி யானை, சிந்துர மாதிரி சிவந்த அடி, அவனுடைய ஒரு அடி பாதம் சிவந்த அடி. அவனை சேவகனை வரப்பூவாய். இன்பம் தருவன் குயிலே 7 உலகம் முழுதாளி. அன்பன் அமுதளித்தோறும் ஆனந்தன் வான் வந்த தேவன். நண்பன் மணிச்சுடரொத்த நற்பரி மேல் வருவானே. அவன் ரொம்ப சிறப்பானவன், அமுதம் கொண்டவன். அவன் குதிரை மேலே வருவேன். கொம்பின் மிளற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். கோகழிங்கிறதும் பெருந்துரைதான். பெருந்துரநாதனை நீ கூவ வேண்டும். ஏன்னா நீ கொம்பில் இருந்து கூவுற, நீ கொம்பிலேருந்து கூப்பினா அவன் மேலே இருக்கேன் கேட்கும், கீழேருந்து கற்றுனா கேட்காது, மேலேருந்து கற்றுனா கேட்கும். அதுக்கு தான் இந்த ஊர்களெல்லாம் சங்கு வச்சுருப்பா, கொஞ்சம் உயரமாக வச்சுருப்பா சங்கு, அது ஊதுனா கொஞ்சம் ஊராக கேட்கும். நீ மேலே கொம்பில் உட்காந்துக்கிட்டு இருக்க. கொம்பின் மிளற்றும் குயிலே கோகழிநாதனை கூவாய். அங்கேருந்து சொல்லு கூவு, அவன் வந்துடுவான்.
உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். இப்போ உன் துணை தோழியும் ஆவன். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உனக்கு தோழியும் ஆவேன், நீ என்ன அப்படின்னா நான் சேர்த்துக்கணும்ல. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை தோழி சொல்கிறேன். நான் சொல்ல கொஞ்சம் காலு. பொன்னை அடித்த நன்மேனி புகழ் திகழும் அழகன். அவன் பொன்னை உத்த மேனி தங்க மாதிரி மேனி தங்க விற்கிறான். அவன் இதுதான் புகழ் திகழும் அழகன். அவன் ரொம்ப அழகாக இருப்பேன், புகழும் அதிகம். மன்னன் பரிமிசை வந்த வள்ளல். அவன் குதிரையில் வந்தான்ல, சிறப்பு அவனுக்கு என்னென்னா அவன் ஏறுறது ஏறுவதனால தான் அதுக்கு ஏறுன்னு பேர். அவன் காலையில் தான் ஏறுவேன். ஆனால் அவனுக்கு சிறப்பு என்ன, குதிரையில் வந்தேன். வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன். அவன் தான் தென்னவன் பாண்டியன், அவன் தான் சேரலன் சேரமன்னன், அவன் தான் சோழன். 3 நாட்டுக்கும் உரியவன் தான். தமிழ்நாட்டுக்கு பூரா அவன் உரியவன் தானே. சீர்புயங்கன் வர பூவாய், அவன் உருமுடியாக நீ பூவாயாக. வா இங்கே நீ குயிர்ப்புள்ளாய். இதுவரை உட்காந்துக்கிட்டு இருக்கத்தான் பாடினான். இப்போ என்ன சொல்கிறான், வா இங்கே நீ குயிர்ப்புள்ள, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ கொஞ்சம் கமாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் தோழி, உன் துணை தோழியும் அவன். தோழினா கூப்பிடாமல் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட்றாள். இங்கே வாடின்னு இன்னொருத்தர் கூப்பிட்டான்னு அர்த்தம், அவன் நல்ல தோழின்னு அர்த்தம். சும்மா போகிறவங்களாம் வாடி ஓடின்னு சொல்ல முடியுமா? என்ன வாடி ஓடிங்கிறமே சண்டை வந்துடும். அதனால் வா இங்கே நீ குயிர்ப்புள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி. சிவருமானுக்கு என்ன சிறப்புனா, மால்னா திருமால், நான்முகன்னா பிரம்மா. 2 பேரும் தேடி காண முடியாதவன், தெரியுதா? தேடணும் தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு பண்ணார்ல. அதனால் அவனுடைய சிறப்புன்னா எங்கே பார்த்தாலும் இந்த வரி வரும். அவருடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாதவன். நான்முகன் தேடி ஓவியவர் உன்னி நிற்ப ஒன்றளல் விண்பிளந்தோங்கி. அவங்க தேடி நிற்கிற போது இவன் சிவருமான் விண்ணை பிளந்து கொண்டு ஒளியாக நின்றான் திருவண்ணாமலை. மேவி அந்த அண்டம் கடந்து விரிசுடராய் நின்றப்பம்மா. அவன் மேலே போனான்னா அண்டத்தையே கடந்துட்டேன், விரிசுடராக இருந்தேன். தாவி வரும் பறிப்பாகன் தாழ் சடையோன் வர பூவை. அவன் ஏறிட்டானா அந்த குதிரை தாவி வரும். தாவி வரும் பறிப்பாகன். அவன் பாகனாகவும் வருவேன், தெரியுதா? அவன் ஏகன் மட்டுமில்லை, ஏகன் அநேகன் இப்போ குழுவெலாம் பாடுறோம். அவன் ஏகன் மட்டுமில்லை, பாகனும் கூட. அவன் பரியை தூண்டி கொண்டு வருவான், பாகனாக வந்து. கிருஷ்ண பரமாத்மா பாகனாத்தானே வந்தார், பார்த்த சாரதின்னு அதனால் பேர். அவன் அர்ஜுனனுக்கு தேர ஓட்டினால, அப்போ பாகன் அவன். அதே மாதிரி இவரும் பாகன் தான். ஏன் இவன் ஒரு குதிரையை ஓட்டிக்கிட்டு வருவார். தாவி வரும் பறிப்பாகன். ஆனால் வேகமாக பறந்து வர்ற குதிரையெல்லாம் நடத்துறது கஷ்டம், ஆனால் நடத்திக்கிட்டு வர்றேன். தாழ் சடையோன் வர கூவன். அவனுடைய சடை இருக்குது பாருங்கள், அவன் முடிஞ்சிருந்தா கூட தாழ்ந்து. ஏன்னா அவ்வளோ வேகமாக குதிரை வருது. குதிரை வேகமாக வர்றோம், நம்ம துண்டு போட்டுருப்போம்னு வச்சுங்க. நம்ம மோட்டர் சைக்கிளில் போகிறோம். இப்போ மோட்டர் சைக்கிளில் போகிற துண்டு இப்படியே கிடக்கும், அது ஒரு பக்கம் பறந்துட்டு நிற்கும், அது ஒரு பக்கம் பறக்கும். தலைச்சியில் இருந்தால் தலைச்சியில் ஒரு பக்கம் பறக்கும். அதனால் தாழ் சடையோன் வர கூவாய். அந்த சடையே தாழ்ந்துருக்கா, சடையே பெரிய சடை, அது தாழ் சடையோன். அவனை கூப்பிடு. காருடை பொந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே. கடிபொழில்னா இருள் சூழ்ந்த குயில். ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த சோலை. அதில் பொந்திகள் மேனி சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் பாரடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்தனையாண்ட. அவன் சிவபெருமான். அவன் பொன் போன்ற நிறமுடையவன், தழல் போன்ற மேனி உடையவன். அவன் தன்னுடைய பாதங்களை நான் காட்டினேன், அதான் முக்கியம். அவனுடைய பாதங்களை, அந்த பாதத்தை பார்க்க முடியாமத்தான் மகாவிஷ்ணு தோற்று போனார். அதை எனக்கு காட்டினேன். பாருக்கு வந்தேன், பாதங்களை காட்டினேன். அது ரொம்ப முக்கியம், இதுதான் முக்கியம். பல சொல்லு. பாசம் அறுத்து என்னை ஆண்ட, பாசம் அறுத்து என்னை ஆண்ட. பாசத்தை அறுக்கணுங்க. இப்போ நமக்கெல்லாம் பாசம் கூடிக்கியே இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் வர வர பாசம் கூடுதுன்னு உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். பாசம் அறுத்தனை ஆண்ட ஆருடைய அம்பனின் மேனி அமுதனை நீ வரப்பு. அம்பனின் மேனி பொன்மேனியாக இருக்கக்கூடியவன் அவன் வரப்பூவாய். கொந்தளவும் பொழிச்சோலை. இதான் கடைசி பாட்டு, 10வது பாட்டு. கொந்தளவும் பொழிச்சோலை பூங்குத்துக்கள் நிறைந்த சோலை. பூவாக இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது அந்த சோலை. பூங்குயிலே. பூங்குயில்னு என்ன அர்த்தம்? பூங்குயில்னு சொல்லலாம். குயில், பூங்குயில். பூங்குயில்னு அர்த்தம் பூ போன்ற குயில், பூ போன்ற. கூங்குயிலேன்னு அர்த்தம் கூவும் குயிலேன்னு அர்த்தம். கூவும் குயிலேங்கிறத இங்கே கூங்குயில்னு வருது. ஊனா அடிபட்டு போகுது, சரிதா? இடைக்குறைன்னு பேர் இது பேர். கூங்குயிலே. இது கேள்னி, கூவக்கூடிய குயிலே. கூவக்கூடிய குயில் தான் கூங்குயில்னு பேர். சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பூங்குயில்னு பேர். எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படி ஆளுந்தாலும் அவன் சாப்பாட்டுறாமுங்க அப்படிங்கிறார்ல. அவன் ஒருத்தனை பற்றி கேட்டால் அவன் சாப்பாட்டுறாம அப்படின்னா நான் சாப்பிட்ற இடத்துல இருப்பேன். அவன்
தெரியுது. அதான் சாப்பாட்டு இடத்த விட்டு வரமாட்டேன். சில பேர் சாப்பிட்ற இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பேன். காரணம்னா அவன் சாப்பாட்டு ராமன்னு பேர் வச்சுருவேன். அப்புறம் கூங்குயிலாக இருந்தால் அது கூவிக்கிட்டே இருக்கும். பூங்குயிலாக இருந்தால் பூக்கிட்டே இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். கூங்குயிலே இது கேள்வி குவிக்கிட்டே இருக்கிற குயிலை எப்படியா நீ கூவுற குயில், அதனால் என்னுடைய தலைவன் வரும்படி நீ கூவ வேண்டும்னு கூப்பிட்றான். பூங்குயிலே இது கேள்வி அந்தணனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டு. அவன் குருவாத்தனம் வந்தான் இந்த பூமிக்கு, அழகிய சேவடி காட்டினான்ல. அதான முக்கியம். சிவருமானுடைய சேவடியைத்தான் பார்க்கணும். சிவருமானுடைய ஜடாமுடியெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, தெரியுதா? சேவடியை போய் பிடிச்சிக்கணும். மார்க்கண்டேயன் போய் எதை பிடிச்சான்? அவருடைய திருவடியைத்தான் பிடிச்சான். அதனால் ரொம்ப முக்கியம் திருவடி தான். திருவடி இப்போ நம்ம திருவடியைத்தான் நம்ம வைக்கிறோம். திருவடி பூசை தானே இது. அதனால் அழகிய சேவடி காட்டி எந்த மராம் இவன் என்று இங்கே என்னையும் ஆட்கொண்டறோம். அவன் என்னை ஆட்கொண்டேன், சேர்த்துக்கிட்டேன். ஆனால் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன்? இவன் என் தமர்னார். ஏன் ஆளையா அவன் தமர்னா என்ன? சொந்தக்காரன் தான். தமர்னா சொந்தக்காரன். இங்கே கடவுளே வந்து இவன் என் சொந்தக்காரன்னு சொல்கிறதுனா, என்னுடைய சொந்தக்காரன்னு சொல்கிறதுனா அது சாதாரணமான விஷயம் இல்லை. தெரியுது? எந்த மரா இவன் என்றென்று என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிராமணர் போல் தழல் போன்ற மேனியை உடையவன், செந்தழல் போன்ற மேனியை உடையவன். அவன் தான் சிவன். அவன் இங்கே வரும்படியாக நீ போகணும். அவன் என்ன சொன்னேன்? எந்த மரம் என்ன தன்னுடைய சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டானே. ஏன் அவன் சில பேர் சொல்கிறான்ல, சில பேர் இந்த தலைவர்கள் என்ன செய்வேன், இவனே பிடிச்சிட்டு வந்துட்டான்னாக்க, டேய் அதான் நம்ம ஆளையா விடையா, போலீஸ்காரன் சொல்லுவேன், அவனா நம்ம ஆளையா விடையா அப்படிமே. அவனா சரி 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 சாமி நீங்கள் பிடிச்சாருங்க, பிடிச்ச வாடா வாடாமே. அவர் ஏன் எல்லாம் நம்ம ஆளையா விடையா அப்படின்னா, சரி சாமி நீங்கள் பிடித்தாங்க, சாமி நீங்கள் போகலாம் அப்படிமா. அப்புறம் சாமி போட்ட முடியும். அது வரைக்கும் வாடா வாடனவே சாமின்றான். எந்த மருந்தும் சாமியே சொல்லிட்டார்ல, ஏன் ஆளையாவே அப்படி. அவன் எந்த மரம் என்று என்னையும் ஆட்கொண்டருளும். நான் எதில் சேர்ந்தவன், என்னையும் ஆட்கொண்டானே. செந்தழல் போல் திருமேனி தேவர் பிராமணர் போல் செந்தழல் மாதிரி திருமேனி உடையவன். அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் இங்கே வரும்படியாக நீ போக வேண்டும் என்று அந்த குயிலை பார்த்து சிவருமானுடைய பெருமையை சொல்லி அதுக்காக நீ கூவு, எனக்காக கூவு. ஏன்னா நான் உன்னுடைய தோழி. அப்படிலாம் கொஞ்சம் நயந்து கொண்டு வந்துருக்குதா என்ன? சரி நானும் உங்கள் ஊர் உங்கள் ஆத்தா வீடு பக்கத்தில் எங்கள் வீடு, நான் உங்கள் ஆத்தா வீட்டுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன், ரொம்ப நாள் வந்திருக்கேன், இப்படிலாம் சொன்னது உங்கள் அப்படியா சரி பரவாயில்ல. அப்போ தான் நமக்கு மனம் கனியும். இல்லைன்னா மனம் கனியாது. கனிகிறதுக்கு நம்ம சில வார்த்தைகளை பிரயோகம் பண்ணணும். இல்லை பாம் வச்சு உடைக்கிறேன் கல்லை, நல்ல வார்த்தை சொன்னால் பாம் வைக்க வேணாம், கல்லே கனியும், கல்லே கனியும். அதனால் அப்படி அந்த குயிலையும் தன்னுடைய நட்பாக ஆக்கி கொண்டு ரொம்ப அழகாக பாடுறது 10 பாட்டு. ரொம்ப அருமையான செய்தி. இதை நம்ம அன்பிற்குரிய முத்துராமன் அவர்கள் ரொம்ப தாக்கத்தோடு இதை கண்டாலும் நடத்துகிறார்கள். அவர்கள் சார்பாக இங்கே நம்முடைய அன்பிற்குரிய ஞானம்புரவார் அண்ணாமலை கனகாம்பாளாட்சி அவர்கள் தம்பதிகள் முன்னின்று இதை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.